சூரியன் குரு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தான் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக கருதப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் 4:30 அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடை திறப்பது அப்படிங்கிறது எல்லா கோவில்களுக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் இது. கார்த்திகை மாதங்களில் மாலை நேரமும் மார்கழி மாதங்களில் காலை நேரமும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. அழகழகா கோலம் போட்டு கலர் கோலம் எல்லாம் போட்டு அதுல அந்த பூசணி பூல பூவை வச்சு அதுல இந்த 30 நாளும் கடைபிடிப்பாங்கன்னா, எங்காத்துல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக மட்டுமே இந்த பூசணி பூ. கணவனுடைய ஆயுளை பத்தி குறை எதாட்டி இருக்குதுன்னு மனசுக்குள்ள இருந்தீங்கன்னா கோவில்ல போய் செந்தூரத்தால அனுமரை நீங்க தரிசனம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது. வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம நிறைய பிரபலங்களை சந்திச்சு சந்தேகங்களை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடரும் ஆசிரியருமான திருமதி உமா வெங்கட் அவர்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு மார்கழி மாதம் துவங்கி இருக்கு. புரட்டாசி மாதத்தை பொதுவா பெருமாள் மாதம்னு சொல்லுவாங்க. ஆனா கீதையிலேயே கண்ணன் சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அன்னிட்டு. அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த மார்கழி மாதத்தை பத்தி ஒரு சில கருத்துகள். கண்டிப்பாக. வாராகி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் சொன்ன மாதிரி மார்கழியில் நான் இதாக இருக்கிறேன்னு கண்ணன் சொன்ன வாக்கு எவ்வளோ பெரிய வாக்கு தெரியுமா? இந்த மார்கழி மாதம் இந்த 12 ராசிகளில் சூரியன் இந்த ராசி கட்டத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப விசேஷமானது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் தேவர்களுக்கு 301 வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு நாள். இந்த 365 நாட்களில் ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் குரு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தான் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக கருதப்படுகிறது. அப்போ அவங்க தினமும் இந்த பள்ளி கொண்ட பெருமாளை போய் தரிசனம் பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லப்படுதுன்னா இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே. இந்த நேரம் நமக்கு வரக்கூடியது இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கண் திறந்து பகவானை முதல் தரிசனம் நிர்மாலி தரிசனம்னு சொல்லுவோம். இந்த தரிசனத்துல தான் இந்த காலகட்டங்களில் பார்ப்பாங்க. இப்போ கோவில்கள் தினமும் நட திறப்பாங்க. 12 நம்ம ராசி கட்டங்களில் தமிழ் மாதங்களில் எல்லா மாதமும் விசேஷம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அதிகாலை நட திறந்து சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது. காலம்பரே குழந்தையெல்லாம் நம்மளை பார்க்க வந்துட்டா, அப்போ குழந்தைகளுக்கு எதாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது கோவிலில் நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் எதாட்டி நைவேத்தியம் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் மார்கழி மாதத்தில் கோவில் தரிசனம் பண்ணுவது சிறப்பானா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தேவர்களை போய் நம்ம சுவாமியை சந்திச்சுட்டு அவங்கள ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காலங்கிறது இந்த மார்கழி மாதம். இதில் அவங்க கூட சேர்ந்து நாமும் இணைவோம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதத்தின் மகத்துவம்னு சொல்லலாம். கண்டிப்பாக மார்கழி மாதங்களில் நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவில் தரிசனம் நிர்மால்ய தரிசனம்னு சொல்லுவாங்க, காலம்பர முதல் தரிசனம் செய்வது நல்லாயிருக்கும். முடிந்த அளவு இந்த நோயாளிகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் விதிவிலக்குன்னு சொல்லலாம். அவங்க ஒரு 7 மணிக்கு மேலே கூட பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உள்ளவங்க காலம்பர போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. போயிட்டு வர்றது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்லணும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், இந்த மாதிரி மாதங்களில் விளக்குகள் ஏற்றுறது இல்லை. கார்த்திகை மாதத்துல தான் விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்களா? கார்த்திகை தீபத்தன்னையில இருந்து அப்படியே மார்கழி மாதம் முழுவதும் ஏற்றவங்களும் உண்டு இல்லைங்களா? கார்த்திகை மாதம்னாலே தீப மாதம் அப்படின்னும் சொல்றது உண்டு. அப்போ தீபம் ஏத்துறாங்க. மார்கழி மாதத்துல காலையில எழுந்ததுமே எதுக்கு தீபங்கள் ஏற்றணும்? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல மாலை நேரங்களில் விளக்கேற்றுவது சிறப்பு. நம்ம இப்போ எல்லா ஆண்கள்லையும் பார்த்தீங்கன்னா வாசல்ல 2 வாசப்படியில் 2 விளக்கேற்றுவாங்க.
கார்த்திகை 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதம் முடியக்கூடிய கார்த்திகை மாதம் முடியிற வரைக்கும் வாசல்ல 2 அகல் விளக்கு அப்படிங்கிறது ஏற்றி வைப்பாங்க. மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா அதிகாலை விளக்கேற்றி வைப்பாங்க. இந்த தேவர்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய போகக்கூடிய நேரங்கள்ல நம்ம ஆத்துல ஒரு விளக்கேற்றி வச்சிருந்தோம்னா, நம்ம ஆத்துல பெரியவங்க சொல்லுவாங்கல்லவா, ததாஸ்து தேவர்கள்னு இருப்பாங்க, நல்லது மட்டுமே சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு வாக்கு. அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நம்ம ஆத்துல உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, உப்பு வாங்கணும்னு குறைவா சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்லணும், குறைவா இருக்கணும், இல்லைன்னா வாங்கணும்னு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. நிறைவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா. அதே மாதிரி புரிஞ்சுப்பாங்க, ஆண்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். ஓகே, இது இங்க கம்மியா இருக்குது வாங்கணும்னு சொல்றாங்க. அரிசி தீந்து போச்சுன்னு சொல்லுவாங்க, அரிசியை வந்து வாங்கணும்பாங்க, இல்லைன்னா நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஒரு கோட்வேர்டு இருக்குமானா இருக்கும். அதுக்கு வந்து ததாஸ்து தேவர்கள் நம்ம எப்போதுமே நம்மளை சுத்தி இருப்பாங்களா, நம்ம என்ன சொன்னாலுமே ததாஸ்து ததாஸ்து அப்படிங்கிறது சொல்லுவாங்களாம். பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவான்னா, எப்ப பாரு அபசகுணமா பேசாத, ததாஸ்து தேவர்கள் கூடவே இருக்கா, ஆமான்னு சொல்லிட போறா. ஆமா ஆமான்னு சொல்லிட போறா, பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இந்த மார்கழி மாசத்துல சுவாமியை தரிசனம் பண்ண போகும்போது தேவர்கள் எல்லாருமே சுவாமியை பார்க்க போவானாம். நம்ம என்ன பண்றோம்னா, அவர்களை வரவேற்கும் விதமாக அதிகாலையில 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சோம்னா, அவங்க திருப்பி வந்து சுவாமியை பார்த்த மனமகிழ்ச்சியில நம்ம என்ன வேண்டோன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுப்பாங்கன்னா எல்லா தேவர்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் கார்த்திகை மாதங்களில் மாலை நேரமும், மார்கழி மாதங்களில் காலை நேரமும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. ரொம்ப நல்ல விளக்கம் சொன்னீங்க. அதே மார்கழி காலையை பத்தியே நான் கேட்குறேன். கிராமங்கள்லையும் சரி, இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சின்ன வயசுலயும் சரி, காலையில விளக்கேத்திட்டு சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு ஒரு சில வீடுகள் முன்னாடி மட்டுமே சாணத்துல பூசணி பூ வைப்பாங்க. அதோட ரீசன் இந்த மார்கழி மாசத்துல இப்போ அது முன்னாடி எல்லா வீட்லயும் வைக்கிறது இல்ல, கண்டிப்பா ஒரு சில வீட்டுகள்ல மட்டும்தான். அது எதுக்காக? இப்போ இது முன்னாடி எல்லா வீடுகள்லையும் பண்ணிட்டு இருந்தா. முன்னாடி காலங்கள்ல ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆத்துல ஒரு பொண்ணு இருக்குது. எங்க ஆத்து பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறா. அதன் ஒரு ஐதீகமாகத்தான் சாணத்துல பூசணி பூ, செம்பருத்தி பூ அப்படிங்கிற பூவை எடுத்து வைப்பாங்க வாசல்ல. நல்லா அழகழகா கோலம் போட்டு, கலர் கோலம் எல்லாம் போட்டு அந்த பெண்கள் தான் போடுவாங்க. போட்டுட்டு அதுல அந்த பூசணி பூல பூவை வச்சு அதுல இந்த 30 நாளும் கடைபிடிப்பாங்களான்னா கடைபிடித்து அப்படிங்கிறது வருவாங்க. இந்த தை மாதம் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொங்கல் வச்சு நதிக்கரை வரட்டி தட்டி காய வச்சு அந்த வரட்டில பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு சில அந்த பூவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நதிக்கரைகள்ல வந்து ஒழுக்குவாங்களாம். அப்படி ஒழுக்கும் போது இந்த மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எங்காத்துல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக மட்டுமே இந்த பூசணி பூ அப்படிங்கிறது முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யத்துக்காகவும் கணபதியோட தடைகளை விளக்குவதற்காக செம்பருத்தி. செம்பருத்தி, அதுவும் சாணத்துல செம்பருத்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேக்சிமம் சாணத்துல செம்பருத்தி பூவும் பூசணி பூவும் அங்க நிறைஞ்சு இருக்கும். அதைத்தான் மெயினா வைப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ரொம்ப முன்னாடி வந்து இந்த வீட்டுல கன்னி பெண் திருமணம் ஆகாத ஆண் இருக்கான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் தான் மேட்ரிமோனியல் சைட்ஸ் நிறைய வந்துருச்சு, அதை வச்சு பார்த்துக்கிறாங்க. அப்படியும் பெண்களுக்கு ஆண் கிடைக்கலையா, ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்கலையாமா. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஓகே மேடம், மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பத்தி பேசிட்டு வரோம். ஆண்டாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது மார்கழி தான். திருப்பாவை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதத்துக்கு கண்ணன் எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி ஆண்டாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி முதல் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் பாவை நோன்பு அப்படிங்கிறது இருப்பாங்களாம். அவங்களே வந்து பாவை நோன்பு இருந்துதான் கண்ணனை கரம் பிடித்தார்கள் அப்படிங்கிறது அங்கே ஐதீகம். அப்போ திருமணமாகாத பெண்கள் இந்த பாவை நோன்பு இருப்பது அப்படிங்கிறது விசேஷம். அதிகாலை எந்திரிச்சு குளிச்சுட்டு திருப்பாவை திருவம்பாவை இந்த பாடல்களை தினமும் ஒரு பாடல் அப்படிங்கிறத பாடி கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பண்ணாலே இவங்களுக்கு திருமண தடை, நிறைய பேருக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்றாங்கல்லவா, நீங்க சொன்னீங்கல்ல மேட்ரிமொழி இருக்குன்னு, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே திருமணம் ஆகிரும் அப்படிங்கிறது ஐதீகம். எத்தனை பெண்கள் கோவிலுக்கு போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறிதான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரம் என்னது, ரொம்ப ஒரு பாவடா சட்டையோ ஒரு தாவணியோ ஒரு புடவையோ, குழந்தைகள்
இன்னைக்கு அந்த மாதிரி போகக்கூடிய பெண்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம் அதிசயம். அப்படிங்கிறத மட்டும்தான் ஆமா. சொல்லணும். கல்யாண வீட்டுக்கு போனா கூட மாடர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்றாங்களே கூட தவிர இந்த பட்டு சாரியோ பாவாடை சட்டை தாவணியோ உடுத்தக்கூடிய பெண்களை இப்பெல்லாம் அதை கட்டினா ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க. கண்டிப்பாக அது என்னமோ ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆயிருச்சு. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, ட்ரெடிஷ்னல் trend. அப்படிங்கிறத விட ட்ரெண்ட் அப்படிங்கிறத அங்க சொல்லணும். கண்டிப்பா. அது என்னைக்காட்டி ஒரு நாள் உடுத்தக்கூடியது. ஆனா கோவிலுக்கு செல்லும் போதாட்டி இந்த பெண்கள் வந்து புடவையும் பாவாடை சட்டை தாவணியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஆச்சாரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனாலே அவங்களுக்கு திருமணம் ஆகும். ஏன்னா 4 பேர் நம்ம இன்னைக்கு எல்லாருமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பெற்றோர்களுடைய மனோபாவகம் நம்ம ஆத்து வரக்கூடிய ஒரு பொண்ணானாலும் சரி பையனானாலும் சரி இந்த மாதிரி தான் நல்ல விதமா இருக்கணும் இருக்கணும் தானே விருப்பப்படுவாங்க. ம். ஒரு பையன் வந்து வேஷ்டி கட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், ம். அந்த அடக்க ஒடுக்கம் நடை பாவனை எல்லாமே தெரியும். பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். நளினமா இருக்கா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, அம்சமா இருக்கா ஆள் பாதி ஆடை பாதி அதுக்காக தானே சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனா இது எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க? கிடையாது. இந்த மார்கழி மாதத்தில் காலம்பரை நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் உடுத்திண்டு கோவிலுக்கு போனாலே யாருமே மேட்ரிமொழி தேடி போக வேண்டாம் ம். அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மேட்ரிமொழி இதெல்லாம் இப்பதான் வந்தது. ஒரு 5 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள உருவானது. அன்னைக்கெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க? ம். ஒரு விசேஷத்துக்கு போவாங்க. எங்காத்துல ஒரு பொண்ணு இருக்குது, அவாத்துல ஒரு பொண்ணு இருக்குது, அதை கொஞ்சம் பேசி முடிங்க. ம். அந்த வீட்டுல ஏதோ பையன் இருக்கானா, நான் பார்த்துட்டு இருக்காங்களாம், பேசி முடிங்கிற தகவல் தொடர்பு மட்டும்தான். இன்னைக்குதான் அதை வந்து வேற விதமா அவங்க மாத்திட்டாங்க. பயன்படுத்திக்கிட்டு புரிந்து கொண்டு இங்க போய் கொடுத்தா போதும் அவங்க பார்த்துருவாங்கங்கிற ஒரு தன்மையில திருமணம் ஆகாத பெண்கள் மார்கழி நோன்பு மார்கழி மாதத்துல கோவில் போனாலே அவங்களுக்கு திருமணம்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். 30 நாள் போகலனாலும் முடியல, உங்களுக்கு பிடித்த ஒரு நாட்கள்லையாவது வாரத்துல 5 நாள் ஆட்டி கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதான் இங்க சொல்லணும். ஸோ இப்போ நீங்க வந்து கோயில் போனா போதுங்கிறீங்களா, இல்ல அந்த பாவை நோன்புங்கிற அந்த திருப்பாவையும் பாராயணம் பண்ணிட்டு போகணுங்கிறீங்களா? நீங்க கோவிலுக்கு போனாலே போதும், கோவில்ல தான் திருப்பாவை திருவம்பாவை பாராயணமே நாங்க நடக்கிறது. நீங்க ஒரு நாள் போனா போதும், 2வது நாள் புக்குங்கிறது உங்க ஆட்டோமேட்டிக்கா கையில இருக்கும். ம். இப்ப நம்ம எல்லாருமே சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆமா. தெரிஞ்சதுதான். ஆமா. சஷ்டி விரதம் இருந்தா போதுங்கிற ஒரு தன்மை இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட இருக்குது. படிப்படியாக வளர்ந்து சஷ்டி விரதம் இருந்து அந்த கந்த சஷ்டியை வந்து பாராயணம் பாராயணம் பண்ணி. பண்ணணும்னு ஒண்ணு இருக்குது. ம். முன்னாடி எல்லாருமே மலைகளுக்கு போவாங்க, அந்த 18 நாள் விரதம் இருந்து போகக்கூடியது. இன்னைக்கு இந்த 6 மணி ஆச்சுன்னா குளிச்சுட்டு சுவாமி சரணம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும், இல்லைன்னா 6 மணிக்குள்ள அதை செய்யணுங்கிற ஐதீகம் அவங்களுக்குள்ளேயே. யாராட்டும் சொல்லி கொடுத்தாங்களா அவங்களுக்கு? ம். ம். கிடையாது. கிடையாது. பார்த்து மனதளவுல தெரிஞ்சுக்கொள்ள. உணர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மைகள் தான். நம்ம பசங்க எப்படி வேணா இருப்பாங்க, ஆனா மாலை போட்டா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டா ஆமா. இருப்பாங்க. கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் ரொம்ப அதிசயமா இருக்கும். அதே மாதிரிதான் இவங்க கோவிலுக்கு போனாலே போதும், 2வது நாள் புக் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ம். இப்ப புக்கு வேண்டாம், நம்ம கையில மொபைல் இருக்குது, மொபைல் அதுலயே இருக்கு. திருப்பாவை திருவம்பாவை இருக்குது. இந்த நாளுக்கு இந்த பாடல்ங்கிறது அங்க தெரியும், வாசிக்கலாம். பெண்களுக்கு திருப்பாவை திருவெம்பாவை சொன்னீங்க, ஆண்களுக்கு? ஆண்களும் அதை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப ஆண்களும் அதை படிக்கலாம். கண்டிப்பாக படிக்கலாம். இந்த இது வந்து திருமணம் ஆகாதது ஆணும் பெண்ணும் 2 பேருக்கும் தான். ஓ. இத 2 பேருமே செய்யலாமான்னா செய்யலாம். முதலே சொன்னத பையன் வந்து ஒரு நல்ல ஒரு வேஷ்டி எடுத்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். இந்த பஜனைன்னு சொல்லுவாங்க. ம். அந்த பஜனை பாடுவது மார்கழி மாதங்கள்ல 3 மணிக்கு ஆமா. 4 மணிக்கு தெருவுகள்ல காலம்பரை. காலம்பரை பாடிட்டு வருவாங்க. அதுல கலந்துக்க சொல்லுங்க. ம். அது எவ்வளவு பெரிய உத்தமம் தெரியுமா? அதை யாரும் செய்யறது கிடையாது. சில குடும்பங்கள் மட்டும்தான் அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல காலம்பரையே ஒரு 4 மணிக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு கோவிலுக்கு, நான் இருப்பது திருச்செந்தூர், கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க பஜனை பாடி அந்த தெருவில் உள்ள எல்லா குழந்தையிலும் ஒரு நண்டுலேருந்து நாழி வரைக்கும் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் வருவாங்க. ம். வந்து கோவில்ல போய் சுவாமி தரிசனம் தனி வழி கொடுத்து திருச்செந்தூர்ல ஒரு வழக்கம் இன்றளவிலும் கடைபிடித்து வருகிறார்கள். பஜனை கோஷ்டி மட்டும் உள்ள போகலாம். கண்டிப்பாக அதுல 2-3 வேரியேஷன்ங்கிறது இருக்கும். ஆனா அக்ரஹாரத்துல இருந்தே கூட்டிட்டு போன குடும்பங்கள் இன்னைக்கும் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க சொல்ற மாதிரி அக்ரஹாரத்துல இருக்கிற பசங்களை அப்படியே பாரம்பரியமா வளர்த்துட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. மத்த பொதுஜனங்கள் இப்போ கிராமப்புறத்துல அது அப்படியே பெரியவங்க வீட்டுல இருந்தா அதை சொல்லுவாங்க, அதை பசங்க கடைபிடிப்பாங்க. ஓகே. நகரத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல உள்ள பெருமாள் கோவில் எங்க இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. அங்க பஜனைங்கிறது காலம்பரை ஆரம்பிப்பாங்க, அங்க போய் கலந்துக்க சொல்லுங்க. இன்னைக்கு கோவில்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. ம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தான் மெயினாக இருக்கும், அதுல தான் இதெல்லாம் நடக்கும். ம். நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கும், 10 தெரு தள்ளி இருக்கும், போக முடியாது. இன்னைக்கு சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி, மார்கழி மாதங்கள்ல எல்லாரும் வரணும், எல்லாரும் அதுல கலந்துக்கணுங்கிறதுக்காக
எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா நட திறந்து அபிஷேகம் பண்ணி அந்த இதை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக நேவேத்தியம்ங்கிறது ஒண்ணு நடக்கும். ம். நம்ம நேவேத்தியம் கொடுத்தா எல்லாரும் எல்லாரும் வருவாளான்னா வருவாங்க. கண்டிப்பாக ஒரு வருவாங்க, சில கோயில்கள்ல அதுக்காக தான் கொடுக்குறாங்க. கொடுக்கறாங்க. மக்கள் அந்த வரணும். நேரத்திற்காக ம். வரணுங்கிறதுக்காக ம். சிலர் அதையும் பண்றாங்க. அந்த இத தப்பாக சொல்லல. ஆனா அந்த நேவேத்தியம் கொடுக்கறதோட தன்மைங்கிறது இந்த இடத்துல நாங்க நட திறந்து வச்சிருக்கோம். இங்கேயும் பஜனோத்சவம்ங்கிறது நடக்கிறது. நடக்குது. அதுல கலந்துக்கோங்கங்கிற ஒரு ஐதீகம் மட்டும்தான். அவங்க அந்த இடத்துக்கு போனாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மார்கழி மாசத்துல பெருமாள் கோயில்களுக்கு மட்டும்தான் போகணுமா இல்ல சிவாலயங்களுக்கு சிவாலயங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவாலயங்களுமே மார்கழி மாதம்ங்கிறது திறந்திருக்கும். சின்ன பிள்ளையார் கோயிலா இருந்தாலுமே திறந்திருக்கிறாங்க, அம்மன் கோயிலா இருந்தாலுமே திறந்திருக்கிறாங்க. என்னன்னா இந்த மாதம் வந்து எப்படியாவது மக்கள் வந்து சுவாமியோட தரிசனம் பண்ணிட்டு, அதுவும் அதிகாலை சுவாமியை தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நட திறக்கிறது, 6 மணிக்கு நட திறக்கிறதுன்னு தான் இருக்குது. இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் 4:30லேருந்து அந்த பிரம்ம முகூர்த்த முகூர்த்தம். நேரத்தில் நடை திறப்பது அப்படிங்கிறது செய்றாங்க. எல்லா கோவில்களுக்கும் போலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம தமிழ் வழக்கப்படி மார்கழி மாசத்துல அதிகாலையில எழுந்து போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கலாவும் இது ப்ரூவ் தான் ஆயிருக்கு. எப்படின்னா ஓசோன் லேயர்ல இருந்து வரக்கூடிய காற்று காற்று மண்டலம். ரொம்ப சுத்தமா இருக்கும். அதிகாலையில எழுந்து வெளியில போறதுனால அந்த கோயிலுக்கு போற அந்த நேரத்துல நாம அதை சுவாசிச்சோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சயின்டிபிக்கலா ப்ரூவன் தான். ஸோ கண்டிப்பா. ஆன்மீகமும் ஜோதி அறிவியலும் ஒன்னாதான் பயணிக்குதுங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்மீகம் தனியா, அறிவியல் தனியா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் எல்லாம் சூரியன் இப்ப சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்ங்கிறது அன்றே அவங்க கணிச்சுட்டாங்கன்னு தெரியும். ம். இது புதுசாக ஒண்ணும் சொல்லல. அவங்க கையில அன்னைக்கு என்ன ஏதாட்டி இது இருந்தது எக்யூப்மெண்ட்ஸ் ஒண்ணும் ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. அவர்கள் ஜோதிடத்தின் மூலமாக கணித்தது மட்டும்தான். இதற்குள்ளேயும் ஒரு ஜோதிடம் அடங்கி இருக்குதானா அடங்கி இருக்குது. ஆனா மக்களுக்கு புரியும்படியாக, புரியும் வகையிலாக அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது உண்மை. மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பத்தி சொல்லிட்டு வரீங்க. ஆண்டாள் நோன்பு சொன்னீங்க. திருமணம் ஆகாதவர்கள் இதற்காக வழிபடலாம்னு சொன்னீங்க. காலையில எழுந்து கோயிலுக்கு போறத பத்தி சொன்னீங்க. பாவை பாராயணம் பண்றத பத்தி சொன்னீங்க. வேற என்ன விசேஷங்கள் மார்கழி மாசத்துல உண்டு? இல்ல இது நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாதல் ஏகாதசி இந்த மார்கழி ம். மாசத்துல நடக்கக்கூடியது. பரமபத வாசல் திறக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். மோட்சம் தரக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். நீங்க என்னைக்கும் பெருமாள் கோவிலுக்கு போகல அப்படின்னா இந்த ஒரு நாளாவது போய் தரிசனம் பண்ணுவது அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி, அதுவும் அதிகாலை சொர்க்கவாதல் ஏகாதசிக்கு போயிட்டு வர்றது. திருவனந்தபுரம், ஸ்ரீரங்கம், பெருமாள் கோவில் எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்காகவே ஒரு வாதல் ரெடி பண்ணி அதன் வழியாக பெருமாளையும் உற்சவ மூர்த்தியும் கொண்டு வந்து மக்களும் பயனடையும் விடயமாக பின்தொடர்றாங்க. மிக பெரிதாக கொண்டாடுறாங்க இந்த சொர்க்கவாதல் ஏகாதசி. அது இருக்குது. ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. உங்களுக்கு தெரியும், மூல நட்சத்திரத்தோட மார்கழி அதிபதி. அமாவாசை அன்னைக்கு. மார்கழி அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல ஹனுமத் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம ஹனுமனை நம்ம ஒரு தூதுவராக பார்த்திருக்கோம், ஒரு மீடியேட்டரா பார்த்திருக்கோம். எதற்காக மீடியேட் பண்ணாங்க அப்படிங்கறத தெரியும். தெரிஞ்சுக்கணும். நல்வழி தீய வழி, கெட்டதை அழித்து நல்லவர்களை சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய வைக்க. ஒரு இடத்துலதான் இந்த அனுமருங்கிறது இருந்திருக்கிறாரு. பிரிந்த தம்பதிகளை சேர்த்து வச்சவர் அதே மாதிரி தனக்குண்டான ராஜ்யத்தை பெறக்கூடியது, தனக்குண்டான இடத்தை விபீஷணன். பெற்று கொடுத்ததுக்காகவே அந்த போராட்டம்ங்கிறது இருக்கும். நீங்க அந்த ராமாயணம் பாத்தீங்கன்னா நிறைய சரித்திரங்கள்ங்கிறது அதுல உள்ள இருக்குது. நிறைய கதாபாத்திரங்கள் கிளைக்கதைகள் இருக்குது நிறைய நமக்கு. உண்டு. ஆனா நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா தெரியக்கூடியது கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர் தான். ஆமா. இப்ப லக்ஷ்மணனுடைய மனைவி பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு விதத்துல ஆமா. தியாகம்ங்கிறது தியாகம் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. இவர் 24 மணி நேரமும் முழிச்சுட்டு இருந்தாங்கன்னா 14 ஆண்டுகள் முழிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க 14 ஆண்டுகள் தூங்கிட்டு தூங்கிட்டே இருந்தாங்கன்னு இருந்தாங்க சொல்லலாம். கணவனுக்காக. நிறைய சரித்திரங்கள் இருக்குது. இதுல ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப விசேஷமான ஹனுமன் ஜெயந்தி. மார்கழி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்று இந்த நம்ம ராமரை, அதாவது எங்கெல்லாம் ஹனுமான் கோவில் இருக்குதோ அவரை போய் வணங்கி வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எனக்கு ஒரு செயலை வெற்றி அடைய வைக்கிறது யாருன்னா உங்களுக்கு அவர்தான். அவரை பிடித்தாலே போதும். நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், நீங்க டைரக்டா அவரை போய் பாருங்க, இட்டுக்கலாம், நல்லா இருக்கும். சில பெண்களுக்கு வந்து மாங்கல்யம் பலம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு இருப்பாங்க. ஹனுமானோட சரித்தம் தெரிஞ்சதுதான். சிலருக்கு வந்து என்னன்னா, சீதாதேவி ஒரு தடவை செந்தூரம் வச்சிருந்தாலாம். அனும பார்த்துட்டு, அம்மா ஏமா நெத்தியில செந்தூரம் வச்சுக்கிறேன்னு, என்னுடைய கணவருடைய ஆயுள் பலத்திற்காக நான் நெத்தியில செந்தூரம் வச்சுக்கிறேன்,
சீதா பிராட்டி சொன்ன உடனே அனுமர் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உடல் உடம்பெல்லாம் முழுவதும் செந்தூரம் பூசிட்டு செந்தூரம் வந்தாரு. பூசின்னு வந்தாங்களாம். ஏன்னு கேட்டா ஏன்பா அப்படின்னா, நீங்க இத்தனோண்டு தான் வச்சிருந்தீங்க, என்னுடைய பகவான் என்னுடைய இது பண்றதுக்காக நான் உடம்பெல்லாம் செந்தூரம் பூசிக்கிறேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி திருமணம் ஆகியும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவனுடைய ஆயுளை பத்தி குறை எதாட்டி இருக்குதுன்னு ம், மனசுக்குள்ள இருந்தீங்கன்னா, கோவில்ல போய் செந்தூரத்தால அனுமரை வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். ஆஞ்சநேயரை பத்தி சொல்லிட்டு வரோம். வெண்ணெய் காப்பு எதுக்காக சாத்துறீங்க? அச்சோ. இந்த வெண்ணெய் காப்பை பத்தி நான் நிறைய சொல்லலாம். இன்னொரு முறை சொல்லிருங்க மேடம். கண்டிப்பா இந்த வெண்ணெய் காப்புங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப நம்ம மனம் உருகி ஒரு செயல் செய்யறோம்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? என்னுடைய திடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. வெண்ணெய் காப்பு சாத்துறதுக்குனால நிறைய இதுங்கிறது இருக்குது. ஒரு பிடிச்ச பிடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ம், நீங்க வெண்ணெயை வந்து நம்ம ஆத்துல வெளியில வச்சா அது உருகிரும். ம், என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணிக்குள்ளதான் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, ம். இல்லைன்னா அது மெல்ட் ஆயிரும்னு ஆமா. சொல்லுவாங்க. நீங்க ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய அந்த வெண்ணெய் காப்பு ஒரு இடத்துலயும் உருகாது, அப்படியே அப்படியே நிக்கும். இருக்கும். நீங்க ம், இன்னைக்கு சாயந்தரம் வெண்ணெய் காப்பு சாத்துனாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வெண்ணெய் காப்பு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கூட உங்களுக்கு தெரியும். கர்ப்ப உஷ்ணமா கிரகம்ங்கிறது தான் ரொம்ப இருக்கும். உஷ்ணமா ம், இருக்கும். அந்த சூழ்நிலைகள் பூ போட்டாலே உங்களுக்கு வாடிரும். ஆமா. வெண்ணெய் எந்த நேரத்திலையும் உருகாது. திட காத்திரம்ங்கிறது அங்க இருக்கும். ம், மனோதிடத்தை அது வந்து நமக்கு வலியுறுத்தும். இந்த வெண்ணெய் காப்பு சாத்துறது மூலமாக என்னுடைய செயல்களை நான் உறுதியாக செய்யணும், அதுல எங்க இடத்துலையும் ஒரு பின் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். வெண்ணெய் காப்பு சாத்தினாலே அவர் உருகி போயிடுவாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். செய்யலாம் அது. நன்றி.